சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் ரகு. இவரது மனைவி சித்ரா. 54 வயதான ரகு ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். தீவிர ரஜினி ரசிகரான ரகு தனது பெயரையே ரஜினி ரகு என மாற்றிக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அனகாபுத்தூர் பகுதி ரஜினி ரசிகர் மன்றத்தின் நிர்வாகியாகவும் வலம் வந்துள்ளார். இதனால் ஆண்டுதோறும் ரஜினியின் பிறந்தநாள் தினத்திலும் அவரது திரைப்படங்கள் வெளியாகும் போதும் தனது சொந்த செலவில் அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், பள்ளி சீருடை, ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் என பல நலத்திட்டங்களை செய்து வந்துள்ளார். அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்காக நண்பர்கள், உறவினர்கள் என பலரிடமும் கடன் வாங்கியுள்ளார். இந்த கடனை அடைக்க வங்கியிலும் கடன் வாங்கியதாக தெரிகிறது. கடனை கட்ட சொல்லி வங்கியில் இருந்து நெருக்கடி கொடுக்க ஒரு கட்டத்தில் நெருக்கடி தாங்காமல் விபரீத முடிவை எடுத்துள்ளார் ரஜினி ரகு. மனைவி சித்ரா வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த ரஜினி ரகு மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் ரகுவின் தற்கொலை குறித்து பேசிய அவரது உறவினர்களும் நண்பர்களும், ரஜினி ரசிகர் மன்றத்தால் தான் ரகுவிற்கு இப்படி ஒரு நிலைமையே, அதற்காகவே கடன் வாங்கி செலவு செய்தார். இப்போது ரகுவிற்கு இறுதி சடங்கு நடத்தக்கூட எங்களிடம் பணம் இல்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். மன்றம் திறந்து அன்றைக்கே ரகுன்ற பேரையே ரஜினி ரகுன்னு மாற்றிக்கிட்டாரு. அதுலேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே சொந்த காசு வச்சு எல்லாம் இந்த கட் அவுட் வைக்கிறது, ஸ்டார் வைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுவார். முக்கால்வாசி அவர் கடன் ஆகி இந்த அளவுக்கு ஆறினதுக்கு காரணமே அந்த மன்றத்தால் தான். இதுக்கு ரஜினி சார் தான் எதனா கொஞ்சம் உதவி பண்ணணும். அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒரு சாப்பாட்டுக்கு நாளைக்கு சாப்பாட்டு கூட வழி கிடையாது. மெயினாக இப்போ இந்த சாவு எடுக்கிறது கூட யார் கையிலும் 10 பைசா கிடையாது. ஏன்னா அவங்க சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே அவரோட வறுமையில் இருக்கிறவங்க தான். ரஜினி ரகு அவர் பேர் ரசிகர் மன்றத்தில் இருக்காரு. அவர் தலைவர். என்ன ஒரு விஷயம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரஜினியோடைய நிகழ்ச்சினாலே உடனே அவர் அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா கடன் வாங்கி உடனே செலவு பண்ணுவார். அவருடைய புகழை பரப்புறது தான் இவருடைய வேலையே. அப்படி இருந்தவர் தான் அவர். இப்போ அந்த கடன் அதிகபட்சம் கடன் வாங்கிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு அவருக்கு. அந்த கடத்தால் இப்போ நேற்றுலாம் ஒரு பேங்க் கார்டெலாம் டைட் பண்ணதுனால இந்த மாதிரி நேற்று காலையில் அவர் வேலைக்கு போயிருந்தார். போயிட்டு ரிட்டர்னு தான் வீட்டுக்கு போய் உடனே அந்த பேங்க் கார்டெலாம் டார்ச்சர் பண்ணதுனால இந்த மாதிரி சூசைட் பண்ணி. கோடிகளில் சம்பளம் வாங்கும் தனது ஹீரோவுக்காக கடன் வாங்கி செலவு செய்த ரசிகர் இறுதியில் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது ரசிகரின் குடும்பத்திற்கு ரஜினிகாந்த் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது ரஜினி ரகுவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் கோரிக்கை. உங்க குடும்பத்தை பாருங்க, பெத்தவங்களை கவனிங்க, உங்க வளர்ச்சி தான் முக்கியம், அப்புறம்தான் சினிமா என்று பெரும்பாலான மேடைகளில் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை தொடர்ந்து அறிவுறுத்தியதை இங்கு நினைவு கூறுவோம்.